இன்று உனக்கொரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும். இதை உன்னிடம்தான் சொல்ல வேண்டும். இந்த சூழ்நிலையில் இது உனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இறுதி வரை கேட்டு செயல்படுத்து. ஒரு மனிதனின் வாழ்வும் தாழ்வும், உயர்வும் மேன்மையும், வீழ்ச்சியும் மாற்றியும் அவனது நாவில்தானே குடியிருக்கின்றது. அந்த நாவிலிருந்து வரும் வார்த்தையை வைத்தே அவர்களை எடை போடுகிறார்கள். ஒருவரிடம் நட்பு கொள்வதும் பகைமை கொள்வதும் உயர்வான மதிப்பை பெறுவதும் இகழ்ச்சி அடைவதும் கூட இந்த நாவினால்தான் வருகிறது. எனவேதான் ஒரு முறை பேசுவதற்கு முன்பு பல முறை யோசனை செய் என்று எப்பொழுதும் உன்னிடம் நான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றேன். எதை கொட்டினாலும் அள்ளிவிடலாம், வார்த்தையை கொட்டினால் அள்ள முடியாது அல்லவா? நீ கோபத்தில் இருக்கும் பொழுது எத்தனை வார்த்தைகளை உதிர்த்து விடுகின்றாய். உன்னை மீறியும் உன் கோபத்தில்தான் வார்த்தைகள் வெளிவந்து விடுகின்றன. இது உன் எதிரில் இருப்பவர்களுக்கு பாதகமாக இருக்கின்றதோ இல்லையோ, இது உனக்கே பாதகமாக அமைந்து விடுகின்றது. நீ கோபத்தால் சொன்ன வார்த்தைகளால் எத்தனை கஷ்டங்களை நீ பட்டிருப்பாய், எத்தனை துயரங்களை நீ அனுபவித்திருப்பாய். தெரியாமல் சொல்லிவிட்ட வார்த்தைகள்தான் உன் வாழ்க்கையை ஒரு பதம் பார்த்து விடுகின்றது. இவை எல்லாவற்றையும் நீ அனுபவித்திருக்கின்றாய். உன் வார்த்தைகளால், உன் நாவினால் நீ பட்ட கஷ்டங்களையெல்லாம் நீ உணர்ந்தும் இருக்கின்றாய். ஆனாலுமே கூட உனது கோபத்தையோ கோபத்தால் வரும் வார்த்தைகளையோ உன்னால் கட்டுப்படுத்த இயலவில்லை. என்னை கேட்டால் நீ படும் துன்பங்களுக்கு காரணமாக உன்னுடைய வார்த்தைகளே பெரும் பங்கு வகிக்கின்றது என்பேன். உன் மனம் எங்கு புரிகின்றது கண்மணி? உன்னை இவ்வாறு பேசுவதற்கு தூண்டுகிறார்கள். உன்னை கோபப்படுத்தி பார்க்கின்றார்கள். உன்னை மீறியும் கோபத்தை அடக்க முடியாமல் எரிமலையாக பொங்கி விடுகின்றாய். அப்போது நீ உதிர்க்கும் வார்த்தைகளை ஒன்றும் செய்வதற்கில்லை. அதனால் பிறகு வார்த்தைகளை விட்டிருக்க வேண்டாமோ என்று நீயே வருந்தியும் கொள்கின்றாய். ஆனால் இது சாத்தியமா? வில்லிலிருந்து சென்ற அம்பும் வாயிலிருந்து சென்ற சொல்லும் இலக்கை தாக்காமல் விடாது. இதை திரும்ப பெறவும் இயலாதல்லவா? அதே போன்று செயல் கர்மா என்ன கர்மா, சொல் கர்மாவும் இருக்கின்றது. உன்னுடைய வார்த்தைகள் யாரையும் புண்படுத்தாதபடி பார்த்துக்கொள். வார்த்தைகளுக்கு அத்தனை சக்தி உள்ளது. கூடுமானவரை மௌனமாக இருந்து பழகு. மௌனமாக இருப்பதால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வை மட்டுமல்ல, பல பிரச்சனைகள் வராமலும் தடுத்து விடலாம். எனவே இன்று முதல், இந்த நொடி முதலே உனது வார்த்தைகளை கட்டுப்படுத்த முயற்சி செய். உன்னை நீ மாற்றிக்கொள், பின் எல்லாம் மாறும். ஓம் சரவண பவ.